கைஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங்லாம் இருக்கும்ல, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரிமைண்டர் வீடியோ. மிஸ் பண்ணவங்க எல்லாருமே உடனே வந்து இதை கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங்லாம் வந்து ரொம்ப ரேராக வரக்கூடிய போஸ்டிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு ட்ரீமாகவே வந்து இருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக நான் திரும்பவுமே வந்து இது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 27th வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து டேட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதுக்காக தான் வந்து அஃபீஷியலாக 27ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண அஃபீஷியல் வெப்சைட் பேஜை காமிச்சு அதுக்கப்புறம் இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் 27ஆம் தேதி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங் மட்டும் கிடையாது, டிக்கெட் சூப்பர்வைசர் போஸ்டிங், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி 35,400 சேலரி, 29,200 சேலரி, 25,500 சேலரின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏஜை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் சூப்பர்வைசர் ஒரு 161 வேக்கன்சி, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து ஒரு 615 வேக்கன்சி, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு 3,416 வேக்கன்சி, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 921 வேக்கன்சி, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் கேட்டகரிக்கு 638 வேக்கன்சி, டிராஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு 59 வேக்கன்சின்னு சொல்லிட்டு ஓவராக 5,810 வேக்கன்சி கிட்டக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஓகேங்களா? ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸு, ஸோ இந்த மாதிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இதோட கேட்டகரியே வந்து என்டிபிசி கிராஜுவேட் தான், ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலே சொன்ன ஏஜ் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, 18லேருந்து 33 வரைக்கும் ஏஜ் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது, விச் மீன்ஸ் நீங்கள் 38 வரைக்கும் எலிஜிபிள். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 36 வரைக்கும் எலிஜிபிள். அதாச்சும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் எல்லாருமே 36 வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனு, கண்டிஷனு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீஸ் டீட்டெயிலு எல்லாமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயிலு, அந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கான சிலபஸ்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தெளிவாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது. இதை தொடர்ந்து அப்படியே இதுக்கு கண்டினியூட்டியாக வந்து இதோட சிலபஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கான பேட்டர்னு, சிலபஸ்ஸு எல்லாமே வந்து இங்கே இருக்குது கைஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்டிங்லாம் எப்போ வருன்றது தெரியாது. ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து உங்களோட டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதுலேருந்து, ஃபீஸ் எப்படி பே பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதி தான் கடைசி, ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போனால் ரயில்வே ஜாப்புக்கு போவேன், அதுவும் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாப்லாம் வந்தால் கண்டிப்பாக போவேன்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மஸ்ட்டாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.